நல்லா சுட சுட சாப்பிட்டோமா வேற லெவலா இருக்கும். அப்படியே நல்லா பன்னு மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சோள இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே அரிசியில மட்டும் இட்லி செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியா நம்ம சோள மாவுலயும் இட்லி செய்யலாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாம ரொம்ப ஹெல்த்தியா இப்படி சோள மாவுல இட்லி பணியாரெல்லாம் செய்யலாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொல கொலன்னு இல்லாம இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். இந்த இட்லியை நல்லா அப்படியே சூடா எடுத்து காரசாரமா இருக்கிற இந்த சட்னியில தொட்டு சாப்பிடும் போதும் வேற லெவலா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோளம் வச்சு எப்படி சோள இட்லி சோள பணியாரம் செய்யறதுங்கிறது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப சோள பணியாரம் சோள இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் ஊற வச்சுக்கணுங்க. எல்லா அளவுமே நான் ஒரே கிளாஸ்ல தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பிடிக்கிறது. சோ நீங்க கிளாஸ்ல கிண்ணத்துல எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா எல்லா அளவும் ஒரே பாத்திரத்திலே இருக்கணும். 2 கிளாஸ் சோளம் எடுத்து 6 மணி நேரமா ஊற வச்சிருக்கேங்க. சோளம் 5 to 6 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் நல்லா அரையும். நான் வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இதே நீங்க சிகப்பு சோளத்திலையும் செய்யலாம். அடுத்தது இட்லி அரிசியும் 1 கிளாஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. அடுத்தது உளுந்து 1 கிளாஸ், அதுவும் 6 மணி நேரமா ஊற வச்சிருக்கேங்க. அடுத்தது வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சிருக்கேன். சோ இது எல்லாமே நான் 6 மணி நேரம் தாங்க ஊற வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கணும். வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஊற வச்ச உளுந்து போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. ஆனால் ரொம்ப ஊற்றிடாதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பார்த்து ஊற்றணும். இப்போ வெந்தயமும் போட்டுடலாம், அரிசியும் போட்டுடலாம், அடுத்து சோளமும் போட்டுடலாங்க. என்னது வந்து ஹெவி லோடட் மிக்ஸி. ஸோ அதனால இதில் ஃபுல்லாகவே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த அளவு பிடிக்கலன்னா நீங்கள் 2 வாட்டியே போட்டும் அரைச்சிக்கலாம். இல்லை கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். கொஞ்சம் லேசாக கொரகொரன்னு இருக்கணும். அப்போதான் இட்லி பணியாரத்துக்குலாம் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இப்போ குளிர்காலமாக இருக்குது. ஸோ சீக்கிரம் புளிக்காது. அதனால உப்பு பார்த்து போடுங்க. ரொம்ப உப்பு கம்மியாக போட்டாலும் மாவு புளிக்காது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டு இப்படி கையால் கரைக்கும் போதும் நம்ம கையோட சூட்டுக்கு மாவு நல்லா புளிக்கும். மற்ற மாவு மாதிரி இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சில டைம் 5 to 6 மணி நேரத்தில் கூட புளிச்சிடுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் புளிக்க வச்சுக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதுங்க. மாவோடைய கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கணும். பணியாரத்துக்கும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், இட்லிக்கும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இதே மாவுலேயே நீங்கள் தோசையும் ஊற்றலாம். ஆனால் தோசைக்கு இன்னும் கொஞ்சம் தனியாட்டம் இருக்கலாம். இப்போ நம்ம மாவு புளிக்க வைக்கணுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வித்தியாசப்படும். நீங்க குளிர் பிரதேசத்துல இருந்தா கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா எடுக்கும். இதே வெயில் அதிகமா இருக்கிற பக்கம் இருந்தீங்கன்னா சீக்கிரமா புளிச்சிடும். சோ நான் வந்து 6 மணி நேரம் புளிக்க வைக்க போறேங்க. இது மூடிடலாம். 6 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க. 6 hours later. இப்ப மாவு புளிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க. மாவு நல்லா இப்படி பொங்கி இருக்கணுங்க. அப்பதான் இட்லி சாஃப்டா வரும். இந்த மாவுல இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செஞ்சுக்கலாம். வா எப்படி இருக்கு பாருங்க. இட்லிக்கெல்லாம் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றினா அப்படியே கொல கொலன்னு போயிடும். ஸோ இட்லிக்கு வந்து இப்படி தான் ஊற்றணும். அதே மாதிரி இப்படி லேசாக கிளறி கொடுத்தா போதுங்க. இப்படி நுறையா வருது பார்த்தீங்களா? ஸோ நம்ம ரொம்ப போட்டு கலக்குனா இதில் இருக்கிற ஹோல்ஸ் போயிடும். அப்போ இட்லி வந்து உங்களுக்கு உப்பி வராது, சாஃப்டாகவும் இல்லாத களி மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப கிளறாம இப்படி லேசாக கிளறி கொடுத்துட்டு இட்லி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க. வாங்க இப்போ இது எப்படி இட்லியாக ஊற்றுறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துக்கிட்டாங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் துணி போட்டு சுடுற மாதிரி இருந்தால் எண்ணெய் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. அப்படி தடவி கொடுத்துடலாம். இட்லி வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி பிளேட் உள்ள வைக்கணும். இப்போ இட்லி மாவு பிளேட்டும் இதுலேயே வச்சிடலாம். இது 12 நிமிஷம் மீடியம் ஆனாலே வேகட்டும். இப்போ இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு தொட்டுக்க ஒரு கார சட்னி பண்ணிடலாங்க. நான் வேர்க்கடலை கார சட்னி தான் பண்றேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்துறேன். நீங்க நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுப்பானல் ஃபுல்லா இப்போ கம்மியா இருக்கணுங்க. 1/2 கைப்பிடி வேர்க்கடலை போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் எள்ளும் போட்டுக்கலாம். கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம். கருப்பெள்ளு போட்டால் கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை வரும். ஸோ வெள்ளை எள்ளு பெஸ்ட்டு. கம்மியான அனல்லி இதை கிளறி கொடுத்துடலாங்க.
இது எல்லாமே லேசாக செவந்து வரட்டும். எல்லாம் லேசாக செவந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம், 7 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம், 2 காஷ்மீர் மிளகாயும் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் அப்படியே கிளறி கொடுத்துடலாம். மிளகாய் செவந்துருச்சுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் 1 எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் இப்போ நான் எப்படி போட்டிருக்கேனோ அந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஏன்னா இப்படி கட் பண்ணி போடும்போது அது ஒரு சுவை தரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் செவக்கிற அளவுக்கு வதக்கணும். ஆனால் இப்போ மிளகாய் எடுத்து வச்சிடலாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு செவந்தால் போதும், இதுக்கு மேலே இருந்தால் இது தீஞ்சிடும். இப்போ மிளகாய் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். வெங்காயம் செவந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், 2 கலரிக்கலாம். கொஞ்சமாக இதில் புதினா இலையும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். அப்படியே 2 கலர் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. அடுத்து பழமாக பெருசாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க. மீடியம் மணல்லே வதக்கலாம். தக்காளி முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இதுலேயே சின்னதாக ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம். புளி ரொம்ப கம்மியாக போடணுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஒரு 2 கலர்னா போதும். நீங்கள் விருப்பப்பட்ட கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் வேணால் போட்டுக்கலாம், பட் தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இட்லி வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் இட்லி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறத பார்க்கலாம். எல்லாமே ஆறிடுச்சுங்க, இப்போ அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வறுத்து வச்ச மிளகாய் போட்டுடலாம். இப்போ வதக்கின தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டிடலாங்க. இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை திக்காக வேணாலும் அரைச்சிக்கலாம், நம்ம விருப்பம்தான். அரைச்சாச்சுங்க. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சா பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கொரகொரனே அரைங்க, ரொம்ப சுவை நல்லா இருக்கும். நான் மீடியம் திக்னஸோட அரைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதுக்கு விருப்பப்பட்டா தாளிப்பு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அப்படியே தான் யூஸ் பண்ணிக்க போறேன். இது தாளிப்பு கொடுக்கலனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் நம்ம வதக்கி பண்ணதுனால இது தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம சோள மாவு குழிப்பணியாரமும் ஊற்றிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இட்லிக்கு ஊற்றின அதே மாவு தாங்க இப்போ பணியாரத்துக்கும் எடுத்திருக்கேன். இதில் தண்ணிலாம் ஊற்றல. ரொம்ப தண்ணி ஊற்றினா பணியாரம் கொழன்னு உள்ள இருக்குங்க. நான் இன்னைக்கு சட்னி அரைச்சிருக்கிறதுனால பிளைனாக பணியாரம் ஊற்றுறேன். இதுலேயே நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு போட்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை தலை போட்டும் பணியாரம் சுடலாம். இப்போ மாவு எடுத்து பணியாரம் ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றினா போதுங்க. அடுப்பணல் இப்போ கொஞ்சமாக வச்சா போதும், இல்லைன்னா உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ இது கொஞ்சம் கம்மியான தீயிலே வேக வைக்கலாங்க. இப்போ திருப்பி கொடுத்துடலாங்க. நல்லா புஸ்ஸுன்னு வருது பாருங்க. நம்ம எப்பயுமே நார்மலாக செய்கிற பணியாரத்தை விட சோள பணியாரம் ரொம்ப ஹெல்த்தி, நல்லா ருசியாகவும் இருக்கும். எங்கள் பாட்டி இது செய்வாங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இதை செஞ்சு விற்பாங்க, சோள பணியாரம்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ அந்த ஞாபகம் தான் வருது. இப்போ 2 பக்கமே நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பக்கமும் 2 வாட்டி திருப்பினா மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க. 2 பக்கமே வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க நம்ம சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லியும் பரிமாறிடலாம். நம்ம சோள இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அளவுகள் ரொம்ப முக்கியம். எப்பயுமே அரிசியில் மட்டும் இட்லி செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சோள மாவுலையும் இட்லி செய்யலாங்க. ஸோ அதுக்கு நான் போட்ட அளவு போட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கொழன்னு இல்லாமல் இருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இந்த இட்லியை நல்லா அப்படியே சூடாக எடுத்து காரசாரமாக இருக்கிற இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும் போதும் வேறு லெவலாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த இட்லி அவ்வளோ சுவையாக இருக்கு. ஓ மை காட், இந்த சட்னி வேறு லெவலுங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த சட்னியில் எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சட்னி நீங்கள் எல்லா விதமான இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் நல்லா கட்டியாக செஞ்சீங்கன்னா சாத்து கூட போட்டு இந்த சட்னி சாப்பிட்லாம். ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது சோள பணியாரம். நல்லா சுட சுட சாப்பிட்டோமா வேறு லெவலாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ளே பாருங்கள் கொழன்னு இல்லாமல் அப்படியே நல்லா பன்னு மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கணும். இது சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியாக இருக்கும்.
சோள பணியாரெலாம் ரொம்ப ஈஸி தான் செய்யறத, பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்ருவோமா? சாப்பிட்டு பார்த்தலாம். Oh my god. மேலே முறுமுறுன்னு இருக்குது. இந்த சட்னிக்கும் அதுக்கும் வேறு லெவலுங்க. இது வரைக்கும் நீங்கள் சோள பணியாரம் செய்யலைன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கெல்லாம் பெருசாக டிப்ஸே தேவையில்லை. வதக்கும் போது தீயாமல் கம்மியான அனலில் வச்சு ஒவ்வொரு பொருளும் நான் எப்படி வதக்கணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே இந்த சட்னி யார் செஞ்சாலும் சூப்பராக வந்துருங்க. சப்போஸ் வேர்க்கடலை பருப்பு எள்ளு உங்ககிட்ட இல்லைன்னா அதை தவிர்த்து மீதி என்ன பொருள் இருக்கோ அது போடுங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதாவது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.